ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் க்ரீமு ரோஸை பற்றி எப்படி ரோஸில் தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது தேவையானது ஒரு 3 ரோஸு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது ஃபுல் நல்லா இந்த மாதிரி கிளியராக நல்லா இந்த பூங்கெல்லாம் இது பிச்சு எடுத்துகிட்டு இது தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு 3 ரோஸ் எடுத்து இந்த மாதிரிலாம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்து இது தண்ணியில் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கழுவிடணும். உங்களுக்கு ஜாஸ்தி க்ரீம் வேணும்னாக்கா கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 15 நாள் 20 நாளைக்கு வர அளவுக்கு நான் ஒரு 3 ரோஸும் எடுத்து வச்சுருக்கிறேன். எந்த ரோஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ரோஸும் ஒரு சூப்பரான ஸ்மெல் நம்மளுக்கு. அது இல்லாமல் இதில் ரோஸ் வாட்டர் சேர்த்தா இன்னும் சூப்பராக நம்மளுக்கு ஸ்கின்னும் நல்லா சூப்பராக க்ளோ கொடுக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக. இப்போ இது ஒரு பாத்திரத்தை எடுத்து இந்த ரோஸெல்லாம் இதில் போட்டு இதில் தண்ணி ஊற்றி ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா இதை கழுவிக்கணும். ஏன்னா இதில் நம்மளுக்கு கண்ணு தெரிய சின்ன சின்ன பூச்செல்லாம் இருக்கும். அதனால க்ளீனாக நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா ஃபுல்லாக க்ளியர் ஆகிடும். ஒரு 2 தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க 2 டைமும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தை எடுத்து இதெல்லாம் இந்த மாதிரி இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா இப்படி நம்ம அலசும் போது அதில் இருக்கிற அந்த பூச்சிங்கெல்லாம் தண்ணியில் நிற்கிடும். பார்க்கறதுக்கு ரோஸ் நல்லா சூப்பராக தான் இருக்கும். ஆனால் அதில் பூச்சிங்க அது இதெல்லாம் இருக்கும். அது நம்ம இந்த மாதிரி கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து திரும்ப செகண்ட் டைமும் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் அலசி எடுத்துக்கலாம். நீங்கள் 2ஆவது தண்ணி அலசும் போது லைட்டாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதில் இன்னும் இருக்கிறதெல்லாம் கிளியர் ஆகிடும். தண்ணி கொஞ்சம் கூட எல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்து இப்படி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இது கூட ரோஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சிக்கணும். வேறு இது நம்ம ஜூஸ் தான் வேணும். உங்களுக்கு நான் ஃபேஸ் பேக்கு ஃபேஸ் க்ரீமு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது இதில் நம்ம சேர்க்க வேணும் அடுத்த ரெமடிஸ் என்னென்னாக்கா விட்டாமின் 400 mg கேப்சலு, அலோவேரா ஜெல்லு, கிரிஸ்லின், அடுத்து ரோஸ் வாட்டர். இப்போ இந்த பொருளை வச்சு தான் நம்ம சூப்பரான ஒரு ஃபேஸ் க்ரீமு ரோஸில் தயார் பண்ணுறோம். அவ்வளோ சூப்பராக ஸ்கின் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா க்ளோவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதில் நான் தேவையான அளவுக்கு, ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, நான் 2 டீஸ்பூன் தான், நிறைய ரோஸ் போட்டிங்கன்னா 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கிச்சுன்னா நமக்கு அந்த ஜூஸ் தான் தேவைப்படுது. இப்போ இது நான் அரைச்சின்னு வந்துடுறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ கொஞ்சோண்டு தான், ஒரு 2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் கிச்சால போதும். அதனால ஒரு 3 ரோஸ் தான் நான் எடுத்துருக்கேன். இப்போ இது ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம இது ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஜூஸை. இல்லை ஒரு ஒரு ரோஸ் போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா அறியாது மிக்ஸி ஜாரில். ஏன்னா கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாக்கா அது அறியும். அதனால நீங்கள் ஒரு 3-4 ரோஸ் போட்டிங்கன்னா தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டரை சேர்த்து ரோஸ் வாட்டர்லேயே அறிங்க. நல்லா சூப்பரான ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. இது நல்லா ஒரு 10 days இல்லை 15 days யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் ஃபேஸ்க்கு மட்டும் நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் ஏஞ்சி நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம ஸ்கின்னு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். பாருங்கள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எனக்கு ரோஸோட ஜூஸ் கிடச்சிருக்குது. இப்போது இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் ஜூஸ் எடுத்துக்க போகிறேன். இப்போ இது ஒரு பாட்டிலில்
எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா ஒரு 10 டேஸ்க்கு கூட வச்சுக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸு. அடுத்து இதில் நம்ம சேர்க்க வேண்டியது கிறிஸ்லின். கிறிஸ்லின் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, ஜாஸ்தி வேண்டாம். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்கின் நல்லா சூப்பராக நல்லா ஒரு க்ளோ நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து வந்துட்டு அலோவேரா ஜெல் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா இது ஒரு க்ரீம் வர போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா நம்ம கல்காவலுக்கும் நம்மளுக்கு ரோஸ் வாட்டர் எடுக்கும் போது அந்த ரோஸோட தண்ணி எந்த அளவுக்கு கலர் இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு க்ரீம் போல் நம்மளுக்கு இதாகும். இதில் அடுத்து நம்ம சேர்க்க வேண்டியது விட்டமின் இ கேப்சூல். இது நைட்டில் நான் யூஸ் பண்ணுறதுனால ஒரு 1 வீக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். அடுத்து வந்து விட்டமின் இ கேப்சூல் 1 சேர்த்துக்கலாம். நீங்கள் ஜாஸ்தி செய்கிறீங்கனாக்கா ஒரு 2-3 விட்டமின் இ கேப்சூல் வந்து நம்ம முகத்தில் இருக்கிற அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். இந்த சன் டேன்லேருந்து நம்மளுக்கு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும். விட்டமின் இ கேப்சூல் வந்து அவ்வளோ நல்லது நம்ம ஸ்கின்னுக்கு. நம்ம முடிக்கும் போடலாம், நம்ம ஃபுல் பாடி கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு முகத்துக்கு தான் போடணும் இல்லை, ஃபுல் பாடி கூட விட்டமின் இ கேப்சூல் அவ்வளோ ஒரு சூப்பரான மெடிசன் அது நம்மளுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு க்ரீம் போல். இப்போ நான் பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறது அந்த ரோஸ் வாட்டரை இன்னும் கொஞ்சம் அந்த ரோஸ் நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த க்ரீம் போல் நம்மளுக்கு வரணும். ஏன்னா மொத்தமாக மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. 1 டீஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ண பிறகு இல்லை 2 டீஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ண பிறகு அது நம்ம நைட்டில் அப்ளை பண்ணிட்டு பார்த்தோம்னா முகத்தை கழுவிட்டு காலையில் எழுந்துச்சி வாஷ் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு முகத்தில் போட்டாலும் ஒரு க்ரீம் நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம்னு கூட தெரியாது. அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஃபுல் நைட்டு நீங்கள் காலையில் எழுந்துச்சி குளிக்கிறீங்கன்னாக்கா ஃபுல் உங்கள் பாடியை ஃபுல் நீங்கள் கை காலெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி நீங்கள் தூங்கலாம். இது போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம முகத்தை கழுவிக்கணும்னு இல்லை. அப்போ தான் இது ஃபுல் நைட் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணோம்னா நம்ம 8 ஹவர்ஸ் நம்ம முகத்தில் இந்த க்ரீமு ஃபுல்லாக நம்மளுக்கு என்னென்ன இருக்குது நம்ம ஸ்கின்னில் ப்ராப்ளம் அதெல்லாம் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி க்ரீம் ரெடி பண்ணி நம்ம நைட்டில் போட்டோம்னா போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கெல்லாம் வாஷ் பண்ணணும், கழுவி எடுத்துன்னு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் விட்டு கழுவி எடுத்துணும். அது வேறு டைப்பில் க்ரீமிங். அந்த மாதிரி க்ரீம்னா அந்த மாதிரி நம்ம ஒரு 15 நிமிஷம் விட்டு வாஷ் பண்ணலாம். இது வந்து நம்ம ஃபுல் நைட்டு நம்ம இதை அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல் காலையில் வரைக்கும் நம்ம இது அப்படியே நம்ம ஃபேஸில் விட்டோம்னா நம்மளுக்கு அவ்வளோ கிளியரன்ஸ் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஒரு பாக்ஸ் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி 1 வாரத்துக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் உங்கள் ஃபேஸ்க்கே. அப்படியே உங்கள் கை காலெலாம் நீங்கள் போட்டு அப்ளை பண்ணோம், எனக்கு தேவை என்ன ஜாஸ்தினாக்கா நீங்கள் அந்த பூ வந்து ரோஸு நீங்கள் ஜாஸ்தி எடுத்துக்கலாம். ஜாஸ்தி எடுத்துக்கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இவ்வளோ தான் மேக்ஸிமம் செய்யணும் எடுத்துன்னு சொல்லிட்டு மினிமம் இவ்வளோ தான் எடுத்து செய்யணும்னு சொல்ல நீங்கள் ஜாஸ்தி கூட உங்களுக்கு ரோஸ் கேச்சுச்சுனாக்கா நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம், எடுத்துன்னு செய்யலாம். இந்த அளவுக்கு ஒரு 10 ரோஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 ரோஸ் எடுத்துருக்கு. இந்த மாதிரி ரோஸ் எந்த கலரில் இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த பொருளெல்லாம் ஆட் பண்ணுவோம். எந்த கலரில் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணால் கூட நம்மளுக்கு தெரியாது நம்ம இதை அப்ளை பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ரிசல்ட்டு கிடைக்கும். பாருங்கள், நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது. லைட்டாக கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம ஃபேஸ்க்கு எப்படி நம்ம க்ரீம் போடுறோம் அந்த மாதிரி இது ஃபுல் பாடி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க இருந்தீங்கன்னா கூட காலையில் எழுந்துச்சி உங்கள் கை கால்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணின்னு போகலாம். நல்லா சூப்பராக ஒரு ஸ்மெல் கூட இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.